வேணும் உனக்கு? ஒழுக்கமா நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கேளு கேளு. மூக்கு சிந்தை என்ன வேணும்? கர்ச்சீப்பு வேணும். முதல்ல மூக்குல 2 ஓட்டை வேணும். தாங்க முடியலப்பா. உனக்கு கல்யாணம் ஆகணும்னா யாரு வரணும்? எனக்கு அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும். அதுக்கு முதல்ல நீ வயசுக்கு வரணும். உன்னை வயசுக்கு வராம கல்யாணம் கட்டிட்டு போய் அவனை பத்திர ஆபீஸ்ல வச்சு போசைய பண்ண போறா. பண்ணு பண்ணு. ஐயோ நாராயணா நாராயணா. ஓ அந்தாலே வச்சிட்டு இருக்கறியா? அடி செருப்பால நாயே. பக்கத்து வீட்டு பையனை நீ வச்சிட்டு இருக்கிற. ஐயோ சாமி சாமி சாமி. கோவிச்சுக்காத, உன் ஒரிஜினல் புருஷன் கோவிச்சுக்குவான். பக்கத்து வீட்டு குழந்தைய நீ வச்சிட்டு இருக்கிற. குழந்தை அழுதா என்ன கொடுக்கணும்? குழந்தை அழுதா பால் கொடுக்கணும். முதல்ல அவங்க அம்மாட்ட கொடுக்கணும். ஏன்னா நீ தான் வத்து மாடா போயிட்டிய. என்ன உனக்கு இப்பவுமா பிடிக்கல? பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்குங்கிற. சீனு முடிஞ்சு உள்ள போய் புருஷனை பார்த்தோன்னு மோஞ்சி இப்படி திருப்பிட்டு போயிடுற. அதுக்கு எனக்கு 5000 ரூபாய் பணம் வேணும், தருவியா? 5000 ரூபாயா? ஆத்தா நானே 10 ரூபா வத்தலின்னு உலகட செலவெழுட்டு வாங்கிட்டு வந்தேன். நீ வேற. யோ உங்ககிட்ட பேசி பேசி என்ன தலைவலி தாங்க முடியல. நான் ஆஸ்பத்திரி போகணும் முதல்ல. இரு இரு, நம்ம டாக்டர் சரவணுக்கு ஒரு ரிங் விடுறேன். பாத்தியா 100 வயசு அவரே பண்ணிட்டார். பேசு பேசு. ஹலோ ஹலோ டாக்டர். ஹலோ நான் தான் மாறி பேசுறேங்க. அப்படியா? என்னப்பா விஷயம்? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு தலைவலிக்குதுங்க டாக்டர். என்ன டாக்டர் பண்றது? சரி ஆள் எப்படி இருப்பா? ஆமா ஆளு கொஞ்சம் கூளையா தான் இருப்பா. ஆனா மத்தால மட்டும் ஜம்முன்னு இருக்கிறா டாக்டர். சரி கேரக்டர் எப்படி இருக்கு? கேரக்டருங்களா? போன வாரம் அம்மன்பாளையத்துலேருந்து கருங்குண்டா ஒருத்தர் டிவி ஸ்கூட்டியில் வருவானுங்க. அவள் ஓட்டிகிட்டு இருந்தானுங்க. இந்த வாரம் நோம்பிக்கு முந்தா நாள் செம்பிள் சாம்பாளத்தில் பனங்காளி வியாபாரி ஒருத்தர் வந்தாருங்க. அவர் லைன் பண்ணிட்டு போயிட்டாருங்க. எனக்கு தெரியாம இதெல்லாம் நடக்குதா? நாளைக்கு எங்கேயோ இங்கே வெடிக்காரம்பாளையத்தில் ஒருத்தர் பேசிக்கிறாங்க. சரி பரவாயில்ல. நான் என்ன செய்யணும் புரியுதா? நான் என்ன சொல்ல போறேன்னு புரியுதா உனக்கு? புரியுது டாக்டர். ஏங்க டாக்டர் எல்லாரும் ஓட்டின வண்டி தானே, நானும் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு விட்றேன்டா அப்படிங்கிறீங்க. டாக்டர் காயில் போன வண்டி தான், வெறும் மோட்டர் ஓடணும் நான் பொறுப்பு இல்லை. கூகுள் பேவில் ஒரு 2000 ரூபா அனுப்பிவிட்டு உலகடை வந்துருங்க. சரி பக்கத்தில் ஏதாவது காடு இருக்குதா? காடு இல்லைங்க டாக்டர், 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும். உலகடை தேறி இருக்குது. உங்களுக்கு பரவாயில்ல தானே? எனக்கு பரவாயில்ல. அப்படின்னா நானும் அந்த வேலையை பார்க்குறேன். ஆமையா வரவன் போறவெல்லாம் உழவு மாடி ஓட்டிட்டு போறதுதான் நாங்க 200 இருந்து இங்க வந்திருக்கேன். நீ ஒன்றும் பயப்படாத கண்ணு. அடுத்த சீனில் உன்னை லைன் பண்ணி விட்டுற. போகலாம். அத்தலை யாரு கால் பண்ற? நான் இனி வேற தொழில் பார்க்கலான்னு முடிவு. நான் என்ன மாஸ்கா? வைத்தியம் முடிச்சிருக்கிற நீ வாங்க. எத்தனை நாளாக உனக்கு காத்துட்டு இருக்கிறேன். இவங்கிட்ட உனக்கு என்னடி அவ்வளோ பழக்கம்? அதுதான் கெட்டுனா ஒழுங்கா பத்திரமா வச்சு பாதுகாக்க தெரியணும். இல்லைன்னா இப்படிதான் மறுக்கா மறுக்கா சொல்லு. நீ என்ன தமிழ்ல சொன்ன? கல்யாணம் பண்ணனா பக்கத்துல கக்கத்துல வச்சு அழகா பத்திரமா பாதுகாக்கணும். இல்லைன்னா இப்படி ஓரஞ்சரமா ஒதுக்க வைக்கமா வரவே தள்ளிட்டு போயிடுவான். நான் உனக்கு சோக பாட்டு பாடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கணும். அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கும் புரியல, நீ என்ன பேசுறன்னு உனக்கும் புரியல. ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கீங்க. அப்படிதானே எழுதி கொடுத்துருக்காங்க, அதைத்தான் நான் பேசினேன். சார் ஒன்றும் கிட்ட வராதீங்க. எதா இருந்தாலும் தூரமா நின்று பேசுங்க. யாருக்கிட்ட வராதீங்க? இல்லை சார் நான் கொஞ்சம்
இங்க விழுந்தது. அப்ப நீ இந்த பக்கம் வா. பேசி ஒரு அவ யாருன்னு தெரியுமா? நானும் லைன் பண்ண தாங்க சார் வந்தேன். என்ன அது பெரிய லைனு, ரொம்ப நாளா நம்பிட்டு இருக்கு. நீ அதெல்லாம் வச்சுக்காத. சரிங்க, என்னங்க நான் பார்த்து சின்ன பையனாட்டு தெரியலையா? என்னங்க நீ எந்த பையனாட்டும் தெரிஞ்சாலும் சரி அதை இது பண்ணாத சார். வந்தோடனே ஃபீலிங் பாத்தியா? பிட்ஸாங்க கேட்டியா? பார்த்தங்க நீ பண்ண வேண்டியது நான் பண்ணி. ஐயோ சாமி, நீங்க கையோ வாங்குறது அரைஞ்சனா ஒரு வீட்டுக்கு தாங்குற மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நான் சும்மா வாய் தாங்க சார், வெட்டி வெறும் வாயில மட்டும் தான். இல்லைங்க, அதுக்கு தான் ட்ரை பண்றேன். அந்த ஆயா படியில. ஏய் இப்போ என்ன சொல்ற? எனக்கு எந்த ஊர்ல இருக்க எந்த மாம போதும், நான் வீட்டுக்கு போயிட்டு வருமா? ஆனா இவ நம்ம ரெண்டு பேர்த்துமே வேண்டாம், வைத்தியமாயிருவோம். சரி சார். மாப்பிள, ஏடா தற்கொலை தான் தீர்வாடா. எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. இப்படி நீ பண்ண போறேன்னு போன்ல சொல்லியிருக்கிறேன். இப்ப வருவாடா பவானி? நான் சாக போறேன்னு நினைச்சா அவ சந்தோஷம் தான் படுவா மாமா. மாமா, நான் செத்தா சொர்க்கத்துக்கு தான் போவேன். அங்க சொர்க்கத்துலேயும் சரக்கு கிடைக்கும்ல? அதெல்லாம் கிடைக்கும். டேய் மாப்பிள, உன் மேல நான் உசிரியே வச்சிருக்கிறேன்டா. என்னை விட்டு போயிடாதடா. அப்படியே மாமா, அப்படியே கொஞ்சம் இங்கே வா. ஏன் மாமா, நீயும் நானும் எத்தனை வருஷமா சரக்கு அடிச்சிருக்கோம்? ஒரு ஒரு 10 வருஷமா இருக்குமாடா மாப்பிள. 10 வருஷம். ம், உன்னை விட்டு நானும் தனியாக குடிச்சதில்ல, ஆமா என்னை விட்டு நீயும் தனியாக குடிச்சதில்ல. ஆமா. ஆனால் இப்போ மட்டும் பாரு மாமா, இந்த விஷத்தை நான் மட்டும் தனியாக குடிக்க போகிறேன். இது தப்பு மாமா, தப்பு. நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதை குடிச்சு செத்துருவோம். ஏன்னு கேட்குறியா? இந்த பூமியில் நீயே என்னை விட்டு தனியாக குடிக்க மாட்டேன், நானும் அந்த சொர்க்கத்தில் போய் தனியாக குடிக்க மாட்டேன். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த சொர்க்கத்தில் சந்தோஷமாக இருக்கலாமாம்மா? போட்டான்டா கள்ள தலையில. ஏடா உனக்கு டைவர்ஸ் ஆவ நான் சாவணுமா? ஏமாம்மா, ஒன்றா சேர்ந்து குடிக்கும் உனக்கு தோணுங்கிற போது நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து குடித்தோம். எனக்கு சாகணும் தோணும் போது நீ ஒன்றா சேர்ந்து சாக மாட்டியா? இதுக்கு தான் யாருமே குடிக்கிற பிறண்ட கூட வச்சு குடிக்கக்கூடாதுங்கிறது. குடிக்கிறதுக்கு வாடான்னு கூப்பிட்டா குதி போட்டுட்டு வந்துடுவானுவ. ஆனால் சாக கூப்பிட்டா எந்த குடியாரனும் வரமாட்டானுவ. டாஸ்மார்க்குடைய சவகாசமே இவ்வளோ தாண்டா. வேண்டாம், நான் தனியாகவே சாகிறேன். டேய் டேய் மாப்பிள, டேய் டேய் மாப்பிள, டேய் டேய். ஏன் பவானி, நான் தான் ஏற்கனவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டல, அப்புறம் ஏன் நீ அடிக்கிற? டேய், எதுக்குடா இப்ப மருந்து குடிச்ச? சாகத்தான். எதுக்குடா சாகணும்? எனக்கு பிடிக்கல, என்னை யாருக்குமே பிடிக்கல. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஏன் இந்த மாற்றம்? ஏன் உடம்புல ஒரு மாற்றம், அதனால. அன்னைக்கு என்னமோ என்னை பிடிக்கல அப்படின்னு டைவர்ஸ் போட்ட. அதெல்லாம் தூள் தூளா கிழிச்சு போட்டேன். ஏன்? அதான் என் உடம்புல ஒரு மாற்றம்னு சொன்னல. என்னது? நீ நீ அப்பாவாக போற. அப்ப நீ நான் அத்தையாக போறேன். ஏண்டா அறிவு கட்டவனே, நீ நானும் அப்பா போறோம். இந்த குழந்தைக்கு நீ தேவைன்னு தோணுச்சு, அதனாலதான் என் மனசை மாத்திக்கிட்டு நான் வந்துட்டேன். இப்ப புரியுதா? டைவர்ஸ் கேஸில் 6 மாதம் எதுக்கு டைம் கொடுக்குறான்னு இப்போ புரியுதா? இது மாதிரி புருஷன் முன்னாடிக்குள்ளார ஒரு சந்தோஷம் வந்துடும்னு தான் சட்டம் தன் கடமை சரியாகத்தான் செய்யுது. நாம் தான் அதை பற்றி எதையுமே புரிஞ்சிக்கிறது இல்லை. இங்க பார், நான் சட்டத்தையும் மதிக்கிறேன், உன்னையும் மதிக்கிறேன். அன்னைக்கு என்னமோ 5வது நாள் அடிவேறு வலிக்குது,
அப்படி இப்படின்னு வீரவசனமெல்லாம் பேசுனேன். அடிச்சேன் பாத்திய முதல் பள்ளிய சிக்ஸரு. மாம ஆண் குதிரடி, ஆண் குதிரை. இந்த குதிரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம தான் கடிவாளத்தை கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன். இனிமேல் தினம் அது உண்டுல்ல? கண்டிப்பா. அதுவும் தண்ணி போட்டுட்டான், அப்புறம் நாத்தடிக்கிறனால சொல்லக்கூடாது. டேய், அந்த நாட்டத்துல கூட ஒரு கிக் இருக்குடா. அப்ப அரசாங்க சரக்குக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம். பொம்மணி, லிப் லாக் பண்ணலாமா? ஓகே, பண்ணலாமா? யோ மாமா, இங்க என்ன பார்வை? உனக்கு என்ன கல்யாணம் ஆகாதவன்? நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏய் மாமன்டா, முத சாவை கூப்பிட்டுனா நீ வந்தியா? இல்ல கேக்குறேன், முத சாவை கூப்பிட்டப்ப நீ வந்தியா? உன் சவகாசமே வேணாடா. என் உயிரோட உயிரா? நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். போ, நீ போ. இனிமே சரக்கு போட சாவாத கூப்பிடாதவன்ட்ட பார்த்து பிடிக்கணும். எங்க போய் பிடிக்கிறது? ஐயோ டேய், எதுக்குடா எதுக்குடா என்னை விட்டுட்டு சாக போன? எப்படி நீ வந்து காப்பாத்துறீங்கிற தைரியத்துல தான். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் பவானி. ரெண்டு பேர்த்தனுடைய லிப்பு வெயிட்டில் இருக்கு, பண்ணலாமா? என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். ஜன்மம் பல எடுத்தாலும் உன்னை யாருக்கும் தர மாட்டேன். என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். சத்தியமா சொல்லுறண்டி, உன்னை யாருக்கும் தர மாட்டேன். அத்தை, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க அத்தை. பொன்னி, நம்ம சம்பாக்கா சொல்ற மாதிரி செஞ்சினா மட்டும் போதும். அவங்க எல்லாத்தையும் சரியா தான் செய்வாங்க. பொன்னி, நான் நினைச்சிருந்தா ஒரே நாள் இல்லை, 1 மணி நேரத்தில் உன்னை பொங்கி எடுத்திருப்பேன். நான் அதுக்கு ஆசைப்படல. நீ உத்தமி, எப்பவும் உத்தமியா தான் இருக்கணும். எங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் நீ போட்டு கொடுக்கணும். அதை மட்டும்தான் நான் நினைச்சேன். இந்த கடைசி நேரத்தில் கூட உனக்கு 2 வாய்ப்பு தரேன். ஒன்று, நிலத்தை எழுதி கொடு, இல்லை அந்த நிலத்துல விளையிறத கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துரு. இப்பவே சீக்கிரமா ஒரு முடிவை சொல்லு. இங்க பார், இந்த ஊசியை நான் உனக்கு போட்டேனா நீ முழு பைத்தியமா சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியக்காரி மாதிரி தெரு தெருவா சுத்திட்டு வருவேன். அதுக்கப்புறம் உனக்கு சொல்லும் தெரியாது, விளையிற நெல்லும் தெரியாது. நீ எப்படி திரிவன் தெரியுமா? ஒரு நிமிஷம். எனக்கு என்னோட நெல் வேணும். நெல்லை நான் யாருக்கும் தரவே மாட்டேன். எனக்கு நெல் வேணும். நீ போடா, நீ போ. எனக்கு நெல் வேணும். என் நெல்லை யாரும் அபகரிக்க நான் விட மாட்டேன். நெல் பூரா நான் தான் காப்பாற்றுவேன். என் நெல் எனக்கு வேணும்.
பிடிச்சி தெரு தெருவா திரிய போற. இப்ப சொல்லு, இந்த நிலம் உனக்கு தேவையாடி? எந்த நிலை வந்தாலும் ஏன் நிலையில இருந்து நான் மாறவே மாட்டேன். முளப்பாரி, நான் சொல்லல, இவோ மாறவே மாட்டான். ஏன்னா இவ அந்த நெல்லையாக்கு பிறந்தவில்ல, அந்த நெல்லுக்கே பிறந்தவன். ஏய் பொண்ணு, இன்னொன்னு கேட்டுக்க. இந்த 600 ஏக்கர்ல விளைஞ்சு தலை சாஞ்ச கடை கதிர பூரம் எரிஞ்சு தரமட்டமாக போகுது. இந்த நெல்லஞ்சோறு கிராமமே பத்தி எரிய போகுது. வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு எனக்கு ஊசியை வேணா போட்டிருக்க. ஏன் நெல்லை ஒண்ணு பண்ணிடாதீங்க. உங்க எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஏன் நெல்லை ஒண்ணு பண்ணிடாதீங்க. அது ஆயிரக்கணக்கான பேரோட பசியாத்த வேண்டியது. அதை எதுவும் பண்ணிடாதீங்க, பண்ணிடாதீங்க. ஏய், எரிக்கிறது எரிக்கிறதா, உனக்கு ஊசி குத்துறது குத்துறதா. உன் நிலையிலே மாட்டோம் இல்ல, எங்க நிலையிலே மாட்டோம் இல்ல. வேண்டாம் வேண்டாம், உங்களை ஏன் தெய்வமா நினைச்சு உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். அந்த நெல்லை கட்டி காப்பாத்துறதுக்கு என்னோட மூத்த தலைவர்கள் பட்ட பாடு கொஞ்சம் இல்லை நஞ்சம் இல்லை. தயவு செஞ்சு ஏன் நெல்லையும் நெல்லத்தையும் மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க. கேளுங்க, இங்க யாரும் என் சொன்னபடி கேட்கல. அதுக்கப்புறம் உங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். ஏய், அவ கைய பிடிடா. நீ எங்களை அழிக்க போறியா? எங்களை அழிக்கிறது யாராலையும் முடியாது. நீ இதோட அழிஞ்சு போயிடு. ஏய், இன்னும் எண்ணி 2 நாள்ல இவ முழு பைத்தியமா ஆறிடுவா. இவ கண்ணு முழிச்சு பார்க்கும் போது இந்த வயல் பூரா கருப்பா இருக்கணும். வயல் பூரா எரிஞ்சு சாம்பல் ஆகணும். அதுல இந்த ஊர்க்காரனங்க எல்லாம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு பதறணும். அவனுங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிறத பார்த்து இந்த சரவெடி சம்பா சந்தோஷத்துல மெதக்கணும். இது நடக்கணும். வயலை நீ பத்த வைக்கணும். கைய கொடு சம்பா. முதல்ல இவளை கொண்டு போய் சாத்துங்கடா. சம்பா, நான் சாம்பலோட வந்து உன்னை சந்திக்கிறேன். இந்த நெல்லங்காடு உப்ப ஆக போகுது சுடுகாடு. ஹலோ, கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்புங்க. ஒரு ஒத்த கால் கொலுசு மட்டும் யாரோ தவறு விட்டீங்க. தயவு செஞ்சு அதை மேடையில் வந்து வாங்கிங்க. அதான் அங்கே வாரு, பூரா பொம்பளைகள் காலை பார்க்கறத. நம்ம பொம்பளைகளுக்கு ஓசுன்னு ஒன்றும் கொடுக்க முடியலடா சாமி. சார் எவரா கண்ணே உன்கால் கொலுசி மணியாக மாட்டேனா, மஞ்சத்தில் உறங்கும் போது சிணுங்க மாட்டேனா. காலோடு கொலுசல்ல கண்ணோடு உயிரானாய், உயிரே நான் உறங்கும் போதும் உறங்க மாட்டாயா. காலடு மூத்திர கவச்சு தாங்க முடியல. ஏமா, நாங்கள் CPCIDலேருந்து வர்றோம். உங்களோட வீட்டை சோதனை ஓடணும். எதுக்கு? எதுக்கா? எல்லாம் எலெக்ஷனுக்கு பணம் கொடுக்கறதா. பாய்ஸ் உள்ள போய் சர்ச் பண்ணு. யோ,
எங்க வீட்ல ஒரு வருமானம் இல்ல, ஒரு கிருமானமும் இல்லையா. ஏடா தேர்னீங்களா? சார் புடக்காளியில் நிறைய பழைய துணியாவே இருக்குது சார். பழைய துணி இருக்குதா? ஆமாம் சார். கருமாந்திரம் முடிச்சவங்களே, அது வண்ணா மூட்டு ஏரியாடா, அதை அவனுக்கு வாத்துக்கு அவனுக்கு விட்டு தொலைங்கடா. சார் ரூமுக்கு முன்னாடி ஒத்த செருப்பா நிறைய கிடக்குது சார். என்ன ஒத்த செருப்பா நிறைய கிடக்குது சார். ஒத்த செருப்பா கிடந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா அங்கே அந்த வீட்டுக்கு பின்னாடி நெறிஞ்ச முள்ள ஏதாவது இருக்குதா சார்? அப்புறம் லேடிஸ் கழட்டி போட்ட பிரா இல்லை புறா நிறைய கிடக்குது சார். அப்போ சரியா போச்சு. நைட்டில் பின்னாடி ஏதோ சம்சாரம் நடந்திருக்கிறோம். சரி சார் உள்ள கட்டுக்கிட்ட பணம் நிறைய கிடக்குது சார். கட்டுக்கட்டா பணம் நிறைய கிடக்குதா? யோ இந்த பாரியா, ஒரு வருஷம் தேடினாலும் அம்மன் சல்லி பைசா வர கிடைக்காது உனக்கு. கட்டுக்கட்டா வீட்டுக்கு புடக்காளியில பணம் வச்சுக்கிறது தப்பு. அதாயா, ஒரு வருஷம் மெனக்கட்டு தேடினாலும் ஒரு அம்மன் சல்லி பைசா வர உனக்கு கிடைக்காது. வீட்டுக்கு பின்னாடி பணம் கிடந்தா தப்பு. நான் அளவெடுக்கணும், கையை தூக்கு. எதுக்கு அளவெடுக்கணும்? ஓ அதிகாரிவே நீ எடுத்து பேசுறியா? ஆமா, எதுக்கு அளவெடுக்கணும்? உனக்கு இந்த மாசம் 1000 ரூபாய் பணம் கிடையாது, ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஃப்ரீ கிடையாது, அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு 6 கேஸ் ஃப்ரீ கிடையாது. அதெல்லாம் கொடுத்தாலும் வேண்டாம்னா நாங்களே இருக்கோம். நீ கையை தூக்கணும், அளவு எடுக்கணும். இந்த பாரியா, அளவெல்லாம் எடுக்க முடியாது. இல்லைன்னா செக்ஷன் 403 கிரிமினல் அஃபென்ஸ் தெரியுமல்ல? அளவு எடுத்துக்கையா. டேய் 43 நோட் பண்ணிட்டுங்க சார். அடுத்தது அடே அம்மா, அடே அம்மா, 67. அடே அப்பா. அடுத்தது கூமாச்சிக்கோட கரடு 34. அடே சாமி, கோமாச்சிக்காரு கரடு 34. சொக்கனா கரடு 22. கரெக்டாக எழுதிட்டுங்க சார். யோ அளவு எடுத்தாச்சுல, அவ்வளோ தானே. கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஏமா இதெல்லாம் என்ன சாதாரண டெஸ்ட் நினைச்சா? வேற என்ன டெஸ்ட் இருக்கு? ஃபாரின் பிரிங்கர்ஸ் அதெல்லாம் லேபில் கொடுத்து நாங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணணும். உங்களோட உதட்ட காட்டு. உங்க அப்பா ஒரு 730 பேர் மேய்ஞ்சிருக்கானுங்கடா சாமி. உதடு ஆப்பிள் எழுதிக்க. எழுதிட்டுங்க சார். கண்ணா 840. அடிங்க அப்பா, ஏகப்பட்ட பேர் நக்கிருக்கிறானுங்கடோ. 843. ஆமா, எனக்கு வழக்க பிடிச்சவனே அவன் தான். தொப்புளு ஒரு வழக்கு. மொத்தத்தில் பழனிசாமி வெத்த பாவாயி, மினியாயி வெத்த மினி நயன்தாரா. மினியாயி பத்தா நயன்தாரான்னு சொல்ற, ஆனா ஊர்ல எல்லாம் 9 பேர் விடல 80 பேர் விடல உறங்குறேன்னு சொல்ற. டைம் ஆச்சு, உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் கொடு. நான் நைட்டு 10 மணிக்கு மேல டாயரோட வீடியோ கால் வர்றேன், நீ அட்டன் பண்ணு. கண்டிப்பா கொடுத்தே ஆகணுமா? ஆமா, நம்பர் சொல்லு. நோட் பண்ணிங்க. 9698019162. அங்க பாரு. அடே அது வெள்ளித்திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் நம்பர்ரா. ஏன்டா ஐயோ சாவடிக்கிறானுங்களே. யோ நம்பர் தந்தாச்சுல, கிளம்பு கிளம்பியா. போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாக்ஸும் கொடுத்துட்டு போறேன். இனிமேலாச்சு ஒருத்தனை லைன் பண்ணி, ஒருத்தனை செட் பண்ணி, ஒருத்தனோட குடும்பம் நடத்து. கமாரே மேரா பியாரே ஒருத்தன் கே பியாரே கட்டில் ஓட்டு கும்மா கே. நை ஆத்தா ஹே. அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எவ்வளோ உண்டோ அவ்வளோத்தையும் பிக்கப் பண்ணிக்கிறதா எந்த பழக்கம். ஓகே, சொக்கனாச்சி அம்மனுக்கு ராமோ ஜெயம். இப்படியே எல்லாரும் வந்துட்டா நல்லதுதான். வரட்டா? வாங்க வாங்க.